ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சந்தியா ராகு சீரியல் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம மாயா வந்து க்யூட்டாக புடவை கட்டிட்டு சீனுவை வந்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு போக கூப்பிடுறாங்க. அப்போ நம்ம சீனுவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு மாயாவை அழைச்சிட்டு போகிறாங்க. மாயாவை வந்து ஜெயிலில் இருந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்தது நம்ம சீனு தான். இதனால மாயாவுக்கு சீனு மேலே இருக்கிற பாசம் அன்பு அதிகரிக்கிறது. ஸோ அந்த இடத்துல மாயா தன்னை அறியாமலே சீனுவை வந்து சைட் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் கோவிலுக்கு வந்து நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. ரொம்ப நன்றி சீனு, நான் சொன்னது என்ன கோவிலுக்கு ஏற்றிட்டு வந்துட்டேன், இதில் என்ன இருக்கு மாயா, சரி நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு சீனு வந்து அங்கேருந்து போனதும் மாயா வந்து சீனுவை விடாமல் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ரூமுக்கு போய் சீனு வந்து மாயாவுக்காக நிறைய கவிதைகள் எழுதி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த கவிதையை நம்ம மாயா தான் வச்சிருக்காங்க. அந்த கவிதை ஒவ்வொன்றா பார்த்து ரசித்து படிச்சுட்டு இருக்காங்க. கடைசியாக நம்ம சீனு ஃபோட்டோ வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே பாருடா, எப்படி தான் என் மனசை மாற்றினே தெரியா, ஆரம்பத்தில் ஜஸ்ட் ஒன்று ஒரு ஃப்ரெண்டாக தான் என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு, ஆனால் இப்போ என்ன மீறியே எனக்குள்ள புது விதமான ஒரு உணர்ச்சி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சீனுவை வந்து காதலிக்கிற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க மாயா. அப்போது இதை வந்து தூரத்தால் போகும்போது ஜானகி கவனிச்சிடுறாங்க. என்ன இவ சீனு ஃபோட்டோ வச்சு இப்படி பேசிட்டு இருக்கான் அப்படின்னா, மாயா சொன்ன மாதிரி சீனு மனசில் இருக்கிற பொண்ணு மாயா தானா, அப்போ இவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்களாங்கிற மாதிரி ஒன்றுமே புரியாமல் அந்த இடத்துல ஜானகி வந்து குழம்பிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து சீனு வந்துடுறாங்க. பெரியம்மா என்ன ஆச்சு அப்படின்னு, அத்தை என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி என்ன பண்ணுறாங்கன்னா சீனுவை தனியாக அழைச்சிட்டு போகிறாங்க. இது வந்து சாரு கவனிச்சுட்டு பின்னாடியே என்னென்னு கேட்கலான்னு ஒட்டி நின்று கேட்குறதுக்கு போகிறாங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம ஜானகி வந்து இங்கே பாரு சீனு, இப்போ கூட எந்த பிரச்சனையும் இல்லை, ஒழுங்கு மரியாதையாக நான் கேட்குற கேள்விக்கு உண்மையை சொல்லு அப்படின்னதும், அத்தை என்னத்தை சொல்கிறீங்க புரியலையே, உன் மனசில் யார் அந்த இருக்கிற அந்த பொண்ணு யாரு அப்படின்னு கேட்டதும் சீனு வந்து அதிர்ச்சி ஆறாங்க. அச்சுச்சோ, அப்போ ஜானகி அத்தைக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லு சீனு, இப்போ நீ சொல்ல போறியா இல்லை நான் மாயாவை கூப்பிடவா அப்படின்னு கேட்டது. எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் கூப்பிடுறீங்க, இங்கே பாரு உன்னை நீ காதலிக்கிற அந்த பொண்ணு மாயா தானே அப்படின்னு கேட்டதும் சீனுக்கு இடியே விழுந்த மாதிரி போயிடுது. சீரு நம்ம சாரு வந்து பேரதிச்சு ஆறாங்க. அத்தை என்னத்தை பேசிட்டு இருக்கீங்க, சேச்சே அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னதும் ஜானகி வந்து கணத்தில் பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க. உடனே சீனு வந்து அத்தை அது வந்து அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாரு அத்தை மேல சத்தியம் பண்ணி சொல்லு, நீ சொல்றது நிஜம்தான் அப்படின்னு சொல்லு அப்படின்னு கேட்டதும், இல்லை அத்தை நான் சொல்றதுலாம் போய், நான் உண்மையிலேயே காதலிக்கிறது மாயாவை தான், ஆனால் நான் இப்போ காதலிக்கலத்தை, இங்கே பாருங்க ஒரு டைம் நான் காதலிச்சேன், ஆனால் இப்போ சாரு கூட எனக்கு நிச்சயம் ஆயிடுச்சோ, அதுக்கப்புறமா மாயாவை நான் கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னதும் ஜானகி வந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சாருவுக்கு இடிய விழுந்த மாதிரி போயிடுது. அப்பனா அந்த மாயா சொன்ன மாதிரி சீனு வந்து உண்மையிலேயே காதலிக்கிறானா, அதான் அந்த மாயா அவ்வளோ ஸ்ட்ராங்கா வந்து பேசிருக்காங்கிற மாதிரி சாரு வந்து ஃபீல் பண்ணுவாங்க. இப்படித்தான் வரக்கூடிய கதைக்களத்தை கொண்டு போகும் வாய்ப்புகள்